எனக்கு பயங்கரமா ஸ்வெட் ஆகும், பயங்கரமான சாதா பயங்கரம் இல்லை, பயங்கரமா ஸ்வெட் ஆகும், மேக்கப் நிக்குமா அப்படின்னு கேட்டு வந்து என்னோட கிளைண்ட் அவங்க வந்து எனக்கு அடுத்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட். நம்ம சென்னை கிளைமேட்ல அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட். ஸோ இப்போ நம்ம அவங்களோட மேக்கப்லாம் முடிச்சாச்சு, அவங்க ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சாச்சு. மேக்கப் தாக்கு பிடித்ததா அப்படிங்கிறத பார்க்கலாமா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5:30க்கு அவங்களுக்கு மேக்கப் முடித்தேன். அண்ட் அவங்க எனக்கு அமிச்ச மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7 ரைட். ஸோ நம்மளோட மேக்கப் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்வெட்லையும் தாக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 12 hours வந்து மேக்கப் ஸ்டே ஆயிருக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு. இப்போ வந்து நான் மேபி ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஐ வில் நெவர் சே அ மேக்கப் அஸ் ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப். அது ஸ்வெட்ல தாக்கு பிடிச்சாலுமே சரி, பிகாஸ் ஸ்வெட் இஸ் சம்திங் தட் அவர் பாடி ஜென்ரேட்ஸ். அண்ட் அதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் விஷயத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது, லைக் ஏசியை தவிர ஃபேனை தவிர. ஓகேங்களா? ஸோ யாராவது உங்ககிட்ட ஸ்வெட் ப்ரூஃப்னு சொல்றாங்கன்னா நம்பாதீங்க. ஸோ இந்த ரீல வந்து ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் இருக்குன்னு நம்புற உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டு அந்த ஞானோதயத்தை கொடுங்க.